வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து ரா ஆனியன் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பத்மினி கிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க கேட்டிருந்தீங்க, மாமி உங்களுக்காக தான் நான் இன்னைக்கு பண்ணி காமிக்கிறேன் ரா ஆனியன் சட்னி. இங்கே பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி நல்ல மீடியம் சைஸில் வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். காரத்துக்கு வந்து வரமிளகா ஒரு 6-7 போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு, புளி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், புளி வந்து மீடியம் சைஸ் நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அந்த சைஸில் நான் புளி ஒரு உருண்டை எடுத்துகிட்டு இருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு வெல்லம், பெருங்காயம் கொஞ்சம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அதாவது வெங்காயம், வரமிளகா, உப்பு, புளி இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். பிச்சு போட்டுக்கோங்க, புளியை அப்படியே போடாதீங்க, கொஞ்சம் சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க. இப்போ வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ கரகரன்னு அரைச்சின்னு வந்துட்டோம் பாருங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. அப்புறம் நான் அடுப்பில் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் காஞ்சின்னு இருக்கு. இதில் வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்க போகிறோம். கடுகு, கருவேப்பிலை, அவ்வளோதான். அந்த சுட சுட அந்த பெருங்காயத்து மேலே விட்டுருங்க. பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். நம்மளுடைய ரா ஆனியன் சட்னி வந்து ரெடி ஆகிடுது. இப்போ பாருங்கள், எங்கள் நாட்டில் இட்லி தான் இன்றைக்கி. இட்லி கூட ரெடி ஆகிடுது பாருங்கள். இப்போ வந்து ரா ஆனியன் சட்னி ரெடி ஆகிடுது. நான் வந்து உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன்.